இந்திய குடியரசுத் தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் இந்திய பிரதமர் மற்றும் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இன்றிரவு 7:15 அளவில் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள உறுப்பினர்கள் விழா அரங்கிற்கு வருகை தந்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட உலக தலைவர்களும் அதிதிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விழா அரங்கிற்கு வருகை தந்ததை அடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் இந்திய குடியரசுத் தலைவர் முன்னிலையில் நரேந்திர மோடி பிரதமராக பதவி பிரமாணம் செய்தார். नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களின் பதவி பிரமாணம் நடைபெற்றது. ஏற்கனவே அமைச்சரவையில் முக்கிய பதவிகளை வகித்து வந்த ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்காரி ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். கடந்த அமைச்சரவையில் முக்கிய பதவிகளை வகித்த நிர்மலா சீதாராமன், கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோர் மீண்டும் இன்று பதவி பிரமாணம் செய்தனர். 35 வயதான ராம் மோகன் நாயுடுவும் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனும் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். இந்தியாவின் பிரபல வர்த்தகர்களான முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி உள்ளிட்ட வர்த்தக பிரபலங்களும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஷாருக் கான் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தனர். பதவியேற்பு விழாவில் அரசியல் பிரமுகர்கள், கலைஞர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட 8,000க்கும் அதிக அளவிலானோர் பங்கேற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. माननीय राष्ट्रपति महोदया, आपकी अनुमति हो तो समारोह समाप्त किया जाए। An important part of the oath-taking ceremony is the photo op with டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் இன்று காலை நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து சதைவ் அடல் நினைவிடத்திற்கு சென்ற அவர் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயிற்கு அஞ்சலி செலுத்தினார். டெல்லியில் உள்ள தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்திலும் நரேந்திர மோடி மலரஞ்சலி செய்ததுடன் இதன்போது முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு உயர் அதிகாரிகளும் பிரசன்னமாக இருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற தேநீர் விருந்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் மற்றும் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் அமைச்சர்களாக பதவியேற்கும் உறுப்பினர்களும் இந்த தேநீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகளை வகித்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, ராம்நாத் தாக்கூர், நிர்மலா சீதாராமன், எஸ். ஜெய்சங்கர், எல். முருகன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டவர்கள் பிரதமரின் இல்லத்துக்கு சென்றிருந்தனர். இதன்போது 100 நாள் செயல்திட்டம் குறித்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுடன் நரேந்திர மோடி கலந்துரையாடியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திரா காந்தி விமான நிலையத்தின் ஊடாக இன்று காலை இந்தியா சென்றடைந்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சின் சார்பில் மேலதிக செயலாளர் பி. குமரன், இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இந்து சமுத்திர வலய மேலதிக செயலாளர் புனித் அகர்வால், இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஷெனுகா செனவிரத்ன ஆகியோர் ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் மகத்தான வரவேற்பளித்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகை குறித்து இந்திய ஊடகங்கள் விசேட பிரசாரம் வழங்கியிருந்ததுடன் தலைநகர் புதுடெல்லியின் பிரதான சுற்றுவட்டங்களைச் சுற்றி இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடியின் படங்கள் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நரேந்திர மோடி இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் வத் நகரில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத முல்சந்த் மோடி ஹீரா பென் தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தார். வத்நகர் ரயில் நிலையத்தில் தேநீர் விற்பதை தொழிலாக கொண்ட முல்சந்த் மோடிக்கு நரேந்திர மோடி அவ்வப்போது தேநீரை ரயில்களுக்கு கொண்டு சென்று விற்க உதவி செய்திருந்தார். 8வது வயதில் RSS அமைப்பில் இணைந்த மோடிக்கு ஆன்மீகத்திலும் ஈடுபாடு அதிகரித்தது. இந்த இணைவு அவரது வாழ்வின் திருப்பு முனையாகவும் மாறியது. 1960களின் இறுதியில் RSS அமைப்பின் நிரந்தர உறுப்பினரான மோடியை அந்த அமைப்பின் பல்வேறு பதவிகள் தேடி வரத் தொடங்கின. நரேந்திர மோடியின் துணிச்சலான செயற்பாடுகளைக் கண்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான முன்னாள் தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி 1987ஆம் ஆண்டு அவரை பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு செயலாளராக நியமித்தார். 1990ஆம் ஆண்டு LK அத்வானியின் ரத யாத்திரைக்கான வியூகத்தை சிருஷ்டித்த மோடி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக 1991ஆம் ஆண்டு பதவியேற்றார். குஜராத் மாநில அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக உயரத் தொடங்கிய நரேந்திர மோடி அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் பரிந்துரையின் பேரில் கேசுபாய் பட்டேலுக்கு பதிலாக குஜராத் முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவின் கரைப்படிந்த சம்பவமாக அமைந்த 2002ஆம் ஆண்டின் கோத்ரா கலவர சம்பவத்தில் வன்முறையாளர்களை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மோடி தவறியதாக எழுந்த குற்றச்சாட்டு அவரது அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும். 2007, 2012ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றியீட்டி குஜராத் முதலமைச்சராக செயற்பட்ட நரேந்திர மோடி 2013ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக தேசிய அரசியலில் பிரவேசித்தார். 2014, 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளின் மக்களவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி சுதந்திர இந்தியாவின் முதலாவது பிரதமரான ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு 3வது தடவையாகவும் இந்திய பிரதமராக மக்கள் பணியை தொடர்கின்றார்.